மீடியாக்காரன் இருக்குடா. வணக்கம் மக்களே, டிராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் திரும்பி நம்ம ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஒரு 6, 7, 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் சேனல் ஆரம்பிச்சிருந்து நம்ம கூட இருக்காரு. இல்லை வந்து கதிர் கதவு டக்குன்னு கதவை துறங்க கதிர், கதவை துறங்க கதிர், கதவை துறங்க கதிர், தலைமறைவில் இருக்காண்டா கதிர், கதவை துறங்க கதிர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃப்ரெண்ட் அகிலா இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலை வந்து இந்த வீடியோ வந்து தொகுத்து வழங்க போகிறாங்க. வந்து இவங்க தான் அகிலா, அவங்களோட ஃப்ரெண்டு சசி இருக்காங்க. இப்போ நமக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம விளாகுக்கு வர்றாங்க. 6 பேர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில 2-3 பேர்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊட்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து. ஆக்சுவலாக வந்து நேற்று 6 மணிக்கு ஈவினிங் அங்கேருந்து கீழேருந்து கிளம்பலான்னு சொல்லி பிளான் போட்டு நைட்டு 1 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இப்போ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு வெளியே நம்ம சுத்த கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இப்போ கரெக்டாக ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிப்போட நிலைமை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளம்பி நேராக டவுனுக்கு போயிட்டு அங்கே டவுனில் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்களை போகும்போது பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். பை பாய். வேறு லெவல் ப்ரோ. அப்படியே அமைக்காது இது பண்ணிடாது. இது பண்ணல, முன்னாடி வரவங்களுக்கு ஏதாவது சம்பவம் ஆகலாம் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, ட்ராவல் டெல்ஸ் ஆஃப் ஆர்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். தடுக்கி விழுந்தா ஊட்டின்ற மாதிரி வாரம் வாரம் ஊட்டிக்கு போய் வீடியோ போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். வாரம் வாரம் வீடியோ போட்டாலும் புது புது பிளேசஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் இந்த வருஷம் 2022 இதுதான் முதல் முறையாக நம்ம ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டியில் இருந்து காட்டேரி ஃபால்ஸ் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். அவ்வளோ அழகான ஃபால்ஸ், பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னே நம்ம அந்த காட்டேரி ஃபால்ஸுக்கு போய் அங்கே ட்ரெக்கிங் பண்ணி போய் கீழே விழுந்து நல்லா குளித்து ஆட்டம் போட்டு செம்மையாக ஒரு vlog பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இப்போது நீங்கள் அந்த காட்டேரி ஃபால்ஸோட ட்ரோன் ஷாட் பாருங்கள். ஆங்கர் தான் நம்ம சேனலில் எடுத்து ஆங்கரை ப்ரொமோட் பண்ணுறேன். நான் வெயிட் பண்ணுறான் அந்த 2 வண்டி போட்டு. இல்லை, அதுவும் நம்ம கூட இருக்கட்டும், நம்ம கூட வந்த மாதிரி காட்டிக்கலாம். ஷாம்ராஜில் டீ குடிக்க வந்து வழக்கம் போல் வந்து இங்கே வந்து உட்காந்தாச்சு. அநேகமாக அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 4வது தடவை வந்து நான் இந்த ஷாம்ராஜுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டீ குடிக்கிறேன். நான் லெமன் டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வந்து. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டால் வழக்கம் போல் நம்ம கிண்ணக்கொரை தான் போகிறோம். கிண்ணக்கொரையில் இந்த வட்டம் வந்து நமக்கு மழை இல்லாதனால நம்ம கடைசி ஆஃப் ரோட் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வட்டம் நம்ம கடைசி ஆஃப் ரோட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் ஷாட்ஸ் வந்து இந்த வட்டம் நம்ம இதில் இருக்குது. ஏன்னா 15 மினிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஃபுல்லாக ஓரளவு காட்ட முடியாட்டியும் ஓரளவுக்கு வந்து பார்த்தா நம்மளால் ட்ரோன் ஷாட்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சது. இனியும் அடுத்தடுத்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க போகிறோம். இந்த கிண்ணக்கொரையை நம்ம இதுவரையும் பார்த்தது மாதிரி இல்லாமல் புதுசாக நம்ம வந்து காட்ட போகிறோம் இந்த கிண்ணக்கொரையை. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வட்டம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு 4 பைக் ட்ராவல் பண்ணுது. அப்புறம் இன்னொரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லைங்க ஜாயின் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வந்து நம்ம எல்லாம் ஒன்றா இந்த வட்டம் ட்ராவல் பண்ணுறோம். இந்த 10 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு vlogல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா போகிறோம். த காய்ஸ், ஹாய் ஹாய் ஹாய். கமல் நீ புதுசாக வர்றான். ஆமாம், கமல் புதுசாக வர்றான். ஆமாம், ஏய் இவன் நம்பாதீங்கடா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான்டா. அப்புறம் அது ஒன்று மட்டும் தான்.
எப்படி இருந்தது நண்பர்களே, இது வந்து பார்த்தோன்னா தாய்சோலா எஸ்டேட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இது எனக்கு தெரிஞ்சு இது 3வது தடவை வரேன் நான் இங்கே. ஸோ இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி கிண்ணக்குறைக்கும் இது 3வது தடவை. நீங்கள் அந்த தாய்சோலா கிட்ட முன்னாடி போகும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக ஆடிட்டு போகலாம். ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு எடுத்து அப்படியே கிளம்பலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே இடத்துக்கு எத்தனை தடவை போனாலும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தர்றது தான் இந்த நீலகிரிஸ். இந்த நீலகிரிஸ் மட்டும் இல்லைங்க, இந்த காடு மலை அருவிகள் எல்லாமே. ஸோ திரும்பவும் நாம் இப்போது கிண்ணக்கூரை போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னே 2 தடவை வந்தப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சதால் எங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. பட் இந்த டைம் ஸ்கை ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. ஸோ மழை இருக்காதுன்னு நம்புவோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல சக்தி போய் சக்தியிலேருந்து திம்பம் போய் மைசூர் போய் மைசூர் திருப்பி வரணும். நல்லா இருக்கும்டா அது. போயிருக்கேன் அந்த வழியில் திம்பம். இந்த வழியில் திம்பமாடா? இந்த வழியில் தான் நான் அப்படி சொல்கிறேன். கோயம்புத்தூர் சத்தியம் அது போயிருக்கேன். திம்பம் மைசூர் போய் மைசூர் லாக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் போய் கிண்ணக்கூரைக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டத்தை விரும்பாமல் அலாதியாக எங்கேயாவது போகணுண்டா நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுங்கள். ஆன் ரோட் ஆஃப் ரோட் இது ரெண்டுமே இங்கே செம்மையாக இருக்கும். கிண்ணக்கூரை போகிற வழி முழுக்க 2 பக்கமும் மரங்கள் சூழ்ந்து ஒடுக்கமாக ரோட்ஸில் அவ்வளோ கிளியராக ஏதோ ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிட்டத்தட்ட ஊட்டியிலேருந்து கிண்ணக்கூரை வர 2 மணி நேரமாவது ஆகும். மஞ்சூர் வழியாக வந்தால் கொஞ்சம் பக்கம். எப்படிலாம் இங்கே வர முடியும், இதில் வந்தால் நமக்கு ரொம்ப பக்கம் அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸில் இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதும் அந்த வீடியோவுமே போய் பாருங்கள். கிண்ணக்கூரை வில்லேஜ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கும் அது அதில் இருக்குது. அந்த வில்லேஜ்குள்ளே என்டர் ஆனதும் ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிற ஆஃப் ரோடில் வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆஃப் ரோட் ட்ரிப் ஸ்டார்டட். இது வரைக்கும் ஆன் ரோடில் ஜாலியாக செம்மையாக வந்திருப்பீங்க. இனி ஆஃப் ரோடில் மாஸாக கெத்தாக அட்வென்ச்சராக போக போகிறோம். சேஸில் அடிவில்லை. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எட்ஜில் தான் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போகிறோம். பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடில் வந்து போயிட்டுருக்கப்போ இந்த ஒரு காமெடி வருமே, இடையில எது இருந்தாலும் குறுக்க மறுக்க எது வந்துடாமல் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான். கூட ஏற்றிடலாம், இறக்குறதா நீங்கள் சொல்ல மாதிரி இருக்கு.
நல்லா இருக்கு ஆனால் ஓட்ட சூப்பராக ஏற்றலாம். வண்டி இருந்துச்சு, நல்ல வண்டி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு அப்போ இங்கே வரணும் கண்டிப்பாக. ஆஃப் ரோடுக்காக இருக்கும். ரெண்டு பொறுக்கி பசங்களை நம்பினதுக்கு எங்களுக்கு கிடைச்ச இதுதான் இது. தெரியுதா? நம்ம எங்க கூட்டிட்டு போனோம்? கிண்ணக்குறைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஆஃப் ரோடு போறேன், ஆன் ரோடு போறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாமோ நடக்க வச்சுட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மணி 4 மணி. கிண்ணக்குறையோட ஒரிஜினல் வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அந்த லாஸ்ட்ல இருக்கு. ஆனால் இப்போ அதுக்கு நம்ம போக முடியாது. ஆனால் இப்போ நம்ம அதுக்கு போக முடியாது அப்படின்ற காரணத்தினால இப்போ நம்ம வந்து இங்கனுக்குள்ளே நிப்பாட்டிட்டோம். ஓரளவுக்கு கீழே இறக்கி பார்த்தோம். வண்டியோட கண்டிஷன் சரியில்லாதனால அப்படியே மேலே ஏற்றிட்டோம். ஒரு 3 பைக்கு மட்டும் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் மறைச்சிக்கிட்டா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து தெரியலை. எங்கிட்டு போய் வியூ பாயிண்ட் காட்டுவேன் நான். இங்கே வாங்க. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதை போகிறது தெரியும். ஸோ அந்த பாதையோட எட்ஜி போகிறது பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கிண்ணக்குறை வியூ பாயிண்ட். அங்கே தான் நம்ம ஒரு 3 பைக் போயிருக்கு, நம்மளோட பைக் போயிருக்கு. அதனால் கேமராவே கொடுத்து விடலையா. ஸோ நம்ம திருப்பி நம்மளோட பழைய வியூ பாயிண்ட்டில் வந்து நிற்கிறோம். நம்ம இந்த இடத்த நீங்கள் அல்டிமேட்டான ஒரு கிளைமேட்டில் செம்மையான ஒரு லொக்கேஷனில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பழைய வீடியோஸ் இருக்குது. ஆல்ரெடி 2 தடவை நம்ம கிண்ணக்குறை வீடியோ போட்டிருக்கேன். நான் அதுக்கு எப்படி வரணும் எல்லா டீட்டெயிலும் அதில் போட்டிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு கிளைமேட்டில் பார்க்கண்டா இதே ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா தான் இதே இடத்துல வந்துருப்பாரு. ஸோ அந்த இடம் பயங்கரமாக இருக்கும். அப்போலாம் வந்து இந்த இடத்த கிளியராக நம்ம பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு மிஸ்ட்டு மறைச்சிருக்கும். தெரியும் அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக அங்கே போகும், அந்த கடைசி போகும். அங்கே தான் இப்போ ஒரு 3 பைக்கு நிற்கிது. நம்ம பைக்கு தான் போயிருக்காங்க, பசங்க போயிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக செம்ம ஆஃப் ரோடு இது. இப்போ 4 மணிக்கு மேலே ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே போய் வேஸ்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். அதனால் இப்போது ஸோ நம்ம இங்கனுக்குள்ளே நிற்கிறோம். இங்கே இருந்துட்டு சில ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஆஃப் ரோட்ஸில் பைக் ஓட்டியே ஆகணும். கண்டிப்பாக அடுத்த முறை வந்து கிண்ணக்குறையில் ஆஃப் ரோட் வீடியோஸ் வந்து தனியாக ஒரு விலாகே போடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த இடத்த ஷேர் பண்ணுங்கள். அழகாக ஜாலியாக செம்மையாக ஒரு ரைடெலாம் போயிட்டு வாங்க. ஸ்டே டியூன், ஸ்டே ஹாப்பி.